ஹாய் ஹலோ எவ்ரி ஒன். ஃபேக்ட் டு ஃபேக்ட் சேனல்லேருந்து உங்கள் அஜித்குமார் பேசுகிறேன். ஒரு டிட்வா புயல் ஒரு பேரிடர், மிகப்பெரிய அளவில் ஒரு பேரிடரை வந்து கொடுத்துட்டு போயிருக்கு. இலங்கை நாட்டில் வரலாறு காணாத ஒரு மிகப்பெரிய கனமழை, வரலாறு காணாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பேரழிவை கொடுத்துட்டு போயிருக்கு இந்த டிட்வா புயல். இந்த டிட்வா புயல் நவம்பர் இறுதியில் வந்து இலங்கை இலங்கையில் இலங்கை நாட்டில் இருக்கக்கூடிய அந்த வங்கக்கடல், அந்த வங்கக்கடலில் வந்து குறைந்த காற்றழுத்த பகுதியானது அது படிப்படியாக தீவிரமடைந்து இலங்கையை வந்து கிழக்கு பகுதி மாகாணங்களான மட்டக்களப்பு, திருகோணமலை இந்த மாதிரி இடங்களில் மிகப்பெரிய அதிகமான மழைப்பொழிவு ஏற்பட்டிருக்கு. அது மேலும் அதை நகர்ந்து தீவிரமடைய வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய யாழ்ப்பாணம், அது மட்டும் இல்லாமல் மாத்தளையுமே வடக்கு பகுதியில் தான் இருக்குது. இலங்கையோட வடக்கு பகுதி மாகாணம் தான் அது. அதில் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 59 சென்டிமீட்டர் மழைப்பொழிவு ஏற்பட்டிருக்கு. இந்த கொழும்பு, யாழ்ப்பாணத்தில் மிகப்பெரிய அளவில் வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு. முக்கியமாக அந்த கிளைனின்னு சொல்லக்கூடிய அந்த ஆற்று மிகப்பெரிய அளவில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு, அந்த மழை ஒரு சைடு காரணம், அந்த மழையினால் வந்து அந்த கிளைநின்ற ஆற்று நிரப்பப்பட்டு அதுலேருந்து வெள்ளப்பெருக்கு மிகப்பெரிய லெவலில் ஏற்பட்டிருக்கு. அதனால் வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய யாழ்ப்பாணமும் கொழும்பும் மிகப்பெரிய லெவலில் வந்து பேரழிவு சந்திச்சிருக்கு. இந்த பேரழிவினால் அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே வந்து மிகப்பெரிய இன்னல்களுக்கு ரொம்ப ஆளாயிருக்காங்கன்றது தான் இன்றைக்கி நடந்த சம்பவம். உண்மையிலே மக்களே, இன்றைக்கி சந்தித்த இலங்கை மக்களோட பிரச்சனைகள் என்பது சாதாரண பிரச்சனை இல்லை. போக்குவரத்து, மின்சாரம், தொலைத்தொடர்பு எல்லாமே துண்டிக்கப்பட்டுச்சு. எதுவுமே வந்து இப்போ வந்து கரண்டு கூட அங்கே வந்து எல்லாமே துண்டிக்கப்பட்டுச்சு. இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 300 பேர் இறந்துட்டதா அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு மேலே இன்னும் இறப்புகள் இருக்கும் அப்படி சொல்லப்படுது. எதனால் அப்படின்னா கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்டவர்கள் வந்து இந்த டிட்வா புயல் காரணமாக 400 பேர்த்துக்கு மேலே வந்து தொலைஞ்சு போயிட்டாங்க. ஏற்கனவே 300 பேர் இறந்துட்டாங்க. இதில் இன்னும் 400 பேர் தொலைஞ்சு போயிட்டாங்க. எங்கன்னே அவங்க தெரியலை அப்படின்றதையும் இந்த அரசாங்கம் சொல்லுது. அப்போ இன்னும் வந்து இறப்புகள் வந்து கூடும் அப்படின்றதையும் இதுலேருந்து தெரியுது. ஸோ இது மூலமாக வந்து கிட்டத்தட்ட ஒரு 25,000 காவல்துறையாக இருக்கட்டும், இராணுவம், அப்புறம் மீட்பு பணித்துறையினர்கள், கிட்டத்தட்ட இவங்கெல்லாம் ஒரு 25,000 மேலே வந்து போய் இலங்கையில் வந்து மீட்பு பணிகளை செஞ்சுட்டு இருக்காங்க. நிவாரணப் பணிகளை வந்து தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது. ஏன்னா கிட்டத்தட்ட வந்து மனிதன் நடக்கக்கூட முடியாத அளவுக்கு நம்மளுடைய வயிறு இருக்குல்ல, ஸோ மேல் வயிறு வரைக்கும் கிட்டத்தட்ட செஸ்ட்டை ஒட்டி கம்பேர் பண்ணும்போது அந்த அளவுக்கு வந்து உயரமாக வந்து வெள்ளப்பெருக்கு ஓடிட்டு இருந்திருக்கு. இதனால் மிகப்பெரிய இன்னல்களை சந்திச்சுட்டு இருக்காங்க அப்படின்றதான் முக்கியமான ஒரு விஷயம். அந்த மலையினோட வெள்ளப்பெருக்கு ஒரு பிரச்சனை. அது மட்டும் இல்லாமல் இந்த மலைப்பகுதிகளாக இருக்கக்கூடிய பதுளை, கேக்காலை சொல்லக்கூடிய பகுதி மாகாணங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு. இந்த நிலச்சரிவினால் பல கிராமங்கள் வந்து புதைக்கப்பட்டிருக்கு. பல கிராமங்கள் புதைக்கப்பட்டு அங்கே வசிக்கிற மக்கள் வந்து இறப்புகள் அதிகமாகிட்டு இருக்கு. உடனே அவசரமாக வந்து இலங்கையை வந்து பிரகடனப்படுத்திட்டாரு. அவசர நிலையை கொடுத்து பிரகடனப்படுத்தியிருக்காரு. யார் அப்படின்னா அங்கே இருக்கிற அதிபர் வந்து அனுர திசாக் நாயக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய உடனே பிரகடனப்படுத்திருக்காரு. இதுக்காக வந்து ஒரு இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தியார்களை சேர்ந்தவங்க அவங்களெல்லாம் வந்து நம்மளோட இந்திய இராணுவம் வந்து போய் அவங்களை மீட்டெடுத்து திருவனந்தபுரத்துக்கு போய் ஸ்ட்ரெயிட்டாக அங்கேருந்து அவங்களோட சொந்த ஊரத்துக்கு அனுப்புகிற மாதிரி ஒரு சில ஏற்பாடுகளை செஞ்சு கொடுத்து சில விஷயங்களை பண்ணியிருக்காங்க. இந்த அழிவு என்பது உண்மையிலேயே சொல்கிறேன், வரலாறு காண முடியாத அளவுக்கு மழைப்பொழிவு அங்கே ஏற்பட்டிருக்கு. நான் சொன்ன மாதிரி 59 சென்டிமீட்டர் அங்கே மழை பதிவாயிருக்கு. இலங்கை வந்து மிகப்பெரிய அழிவை சந்திச்சிருக்குன்றது தான் இதுலேருந்து நமக்கு தெரியுது.
ஸோ தொடர்ந்து வந்து இந்த 3 நாட்களும் அந்த மீட்பு பணி, இந்த நிவாரணப் பணி தொடர்ந்து நடந்து கொண்டே தான் இருக்கிறது. இந்த வெள்ளப்பெருக்கில வந்து அதில வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பகுதியில வெள்ளப்பெருக்கு வந்தொரு கோழி, மாடு, அவங்க வளர்க்கப்பட்ட ஆடுகள் எல்லாமே வந்து அந்த வெள்ளப்பெருக்கில அடித்து செல்லப்பட்டு, கோடிக்கணக்கான கிட்டத்தட்ட கோடிக்கணக்கில இருக்கக்கூடிய உயிரினங்கள வந்து அ இது வந்து மனுஷன் வந்து 300 பேர் இறந்துருக்கான்னு சொன்னாங்க. மனுஷங்கள தவிர்த்து பறவைகள், விலங்கினங்கள், அ முக்கியமா நான் சொல்லக்கூடிய அந்த மாடு, கோழி, ஆடு இது எல்லாமே வந்து அந்த வெள்ளப்பெருக்கினால அடித்து செல்லப்பட்டு, அ அவ்வளோதான். அந்த ஆட்டு வெள்ளப்பெருக்கிலே செத்து அப்படியே காணாம போயிருச்சு. அந்த அளவு மனுஷனே இன்னும் 400 பேருக்கு மேல தொலைஞ்சு போயிட்டான். எங்க இருக்காங்கன்னு தெரியல. அந்த மாதிரி. அந்த மலைச்சரிவினாலயும் அந்த ஒரு பல கிராமம் வந்து அது மண்ணோட மண்ணா புதைஞ்சு போச்சு. இப்ப மண்ணோட மண்ணா புதைஞ்சு போச்சு. ஆ இல்ல அப்படின்றதும் மிகப்பெரிய அங்க என்ன நடக்குதுன்ற ஒரு ஒரு சிந்திக்கிறதுக்கு கூட வந்து அவங்கனால முடியல. அந்த அளவுக்கு வந்து என்ன காட்டுச்சு அப்படின்றது கூட அவங்களால புரிஞ்சுக்க முடியல. அந்த அளவுக்கு ஒரு இந்த டிட்வாவோட புயல் வந்து இலங்கையில வந்து மிகப்பெரிய வேலைய காட்டியிருக்கு. ஆ அது இப்ப கிட்டத்தட்ட நம்ம தமிழ்நாட்ட நோக்கி வந்துட்டு இருக்குன்றது தான் அடுத்த செய்தி. ஸோ ஆனா தமிழ்நாட்ட நோக்கி வரும்போது இந்த டிட்வா புயல் என்ன ஆயிடுச்சுன்னா வலு இழந்துருச்சு. ஸோ அந்த டிட்வாவோட புயல் வந்து வலு வந்து அதிகமா இருந்தது இலங்கை நாட்டில தான் அதிகமா இருந்திருக்கு. அந்த தாக்கத்தின் அடிப்படையில தான் வந்து அங்க இருக்கிற இலங்கையில மிகப்பெரிய சீற்றம் ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இலங்கையில வாழக்கூடிய மக்கள் வந்து பாதுகாப்பு ஒட்டி இந்த மீட்பு பணி தொடர்ந்து நடைபெற்றுட்டு இருக்கு. இது இந்த இந்தியா இந்த மீட்பு பணியில செயல்படுற நம்மளுடைய நண்பர்களுக்கு நம்ம நன்றி கடன் செஞ்சாகணும். இந்த மாதிரி வந்து பிரச்சனைகள் முன்கூட்டியே வர்றதுக்கு முன்னாடியேவும் நம்ம நம்ம அரசாங்கம் இதுலேருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு, நம்ம மக்களுடைய பாதுகாப்புக்கு, நம்மளுடைய வளர்ப்பு ஆடு, மாடு, கோழி எல்லாமே பாதுகாப்பை ஒட்டி நம்ம எந்த மாதிரி பண்ணணும், முன்னெச்சரிக்கை என்ன செய்யணும், எந்த மாதிரி முறைகள் செய்யணும் அப்படின்றத நம்ம அரசாங்கம் என்பது இதை வந்து முடிவெடுத்து பண்ணணும். அதாவது இலங்கை அரசாங்கத்தை நான் சொல்கிறேன். இலங்கை அரசாங்கமானது இதை எப்படி பண்ணணும் அப்படின்றத வந்து சில யோசிக்கணும். இந்த 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 இதில் ஏற்பட்ட இந்த பேரிடர் என்பது இந்த டிட்வா புயலினால் ஏற்பட்ட இந்த இலங்கையில் ஏற்பட்ட பேரிடர் என்பது இதுக்கு முன்னாடி ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சென்னையில் மிகப்பெரிய அழிவை சந்திச்சிருக்கோம் ஒரு புயல் காரணமாக. அது நிறையா கிட்டத்தட்ட ஒரு 3-4 புயல் இருக்குது. அந்த 3-4 புயல்லாம் மிகப்பெரிய அழிவு ஏற்பட்டிருக்கு. இப்போ இது தொடர்ந்து இந்த புயல்னால மிகப்பெரிய மக்கள்லாம் வந்து மிகப்பெரிய அளவில் பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இதை தடுக்கிறதுக்கு எந்த ஒரு முன்னெச்சரிக்கையாக எந்த ஒரு நாடுமே வந்து அதற்கான உரிய முறைகள் எதுவும் பண்ணுறதில்ல. இதை ஒட்டி நம்ம அரசாங்கங்களை வந்து அதை வந்து கரெக்டாக அதை வந்து முன்னெச்சரிக்கை அதை செய்யணும். ஆனால் பரவாயில்லைங்க, ஒரு விஷயத்தில் பாராட்டணும். ஐஎன்ஏன்னு சொல்லக்கூடிய ஒரு சேட்டாக் ஹெலிகாப்டரை வந்து பயன்படுத்தி விமானப்படையினர்கள் வந்து இராணுவ படையினர்கள் வந்து மக்களை வந்து இலங்கையில் இருக்கக்கூடிய மக்களை வந்து இந்தியா மக்களை வந்து விமானப்படை இருக்காங்களே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இலங்கையில் இருக்கக்கூடிய இந்தியர்களை நிறைய பேரை எடுத்துகிட்டு வந்து திருவனந்தபுரத்தை கொண்டு போய் அங்கேருந்து அவங்க சொந்த ஊர்களுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. பட் இருந்தாலும் அங்கே இலங்கையில் இருக்க மக்களையும் வந்து எந்த அளவுக்கு பாதுகாக்கப்படணும், அப்போ அந்த மாதிரி சீற்றங்கள் வராமல் இருக்கிறதுக்கு எந்த மாதிரி முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்றத ஒரு விழிப்புணர்வோடு நம்ம அரசாங்கத்துக்கு வேணும் அப்படின்றத, அது போதாமையாக இருக்குது, அது வேணும் அப்படின்றத இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.